Hi friends, welcome back to Reva's World. இன்னைக்கு நம்ம Reva's Worldல என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வெயிலுக்கு ஏத்தாப்புல ரொம்ப சூப்பரான நல்ல சில்லுன்னு ஒரு லஸ்ஸி செஞ்சிடலாமா? இப்போ லஸ்ஸி செய்யறதுக்கு தயிர், கொஞ்சமா பால், அப்புறம் சர்க்கரை எடுத்திருக்கேன். இப்போ நான் காமிச்சேன் இல்லையா, அந்த டம்ளர்ல 3/4 பங்கு அளவுக்கு தயிர், நல்ல கெட்டியான தயிர் எடுத்துக்கோங்க. அதுல பாக்கி இருக்கு இல்லையா, அந்த அளவுக்கு மட்டும்தான் காய்ச்சாத பால் எடுத்திருக்கேன். அப்புறம் 4 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை. இவ்வளவுதான் நம்மளுக்கு லஸ்ஸி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஒரு மிக்சி கப்பில் சர்க்கரையை ஃபர்ஸ்ட் நான் அரைச்சி எடுத்துக்க போறேன். 4 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருந்தோம் இல்லையா, இதை வந்து நல்லா பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கு அப்புறமா இதுல நம்ம தயிர் வந்து சேர்த்துக்கலாம். ஏன்னா சில பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா தயிர், சர்க்கரை, அதுக்கப்புறம் ஐஸ் கியூப்ஸ் எல்லாமே சேர்த்து ஒன்னா வந்து அரைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப தண்ணியான மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம சர்க்கரையை நல்லா பவுடர் மாதிரி அடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம தயிர், அப்புறம் கொஞ்சமா எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா பால், அதையும் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நீங்க நல்லா மிக்சியில அரைச்சி எடுத்துக்கோங்க. சூப்பரா வந்து ஓரளவுக்கு வந்து கெட்டியா இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ரொம்ப தண்ணியாவே இருக்காது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா தயிர் வந்து நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு தான் எடுத்திருக்கேன். ஸோ அதனால சில்லுன்னு இருக்கும் கண்டிப்பா. இப்போ உங்களுக்கு நான் ஊற்றும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா ஓரளவுக்கு க்ரீமியாவே இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஐஸ் கியூப்ஸ் வந்து நீங்க மேலே மட்டும் வந்து நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் தேவைப்பட்டா மட்டும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃப்ளேவர் வேணும் அப்படின்னா ஏலக்காய் தூள் இருக்கு இல்லையா, அது கூட நீங்க கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளவுதான், சூப்பரான லஸ்ஸி வந்து இப்போ ரெடி ஆயிருச்சு. கடைகளில் கிடைக்கிற மாதிரி லஸ்ஸி உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்க. ஓரளவுக்கு சூப்பராகவே இருக்கும், நல்ல க்ரீமியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை என் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்க. வீடியோவுக்கு லைக் கொடுக்கவும் மறக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூடயும் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்மளோட ரிவாஸ் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.